திருச்சிற்றம்பலம். நேசம் நிறைந்த உள்ளத்தால் நீளம் நிறைந்த மணிகண்டத்து ஈசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்ட தொகை மண்மணித்த திருவாளன் வாசமலர் மென்கலல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டர் தொகையடியார் பதம் போற்றி ஒல்லையவர் புராணக்கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிலாரடி போற்றி. அங்கேற்கண்ணியுடனாகிய அளவாய் சொக்கநாத பெருமானுடைய ஒப்பற்ற தனிப்பெரும் கருணையினாலும் நமது சமயக்குறவர்கள் சந்தானக்குறவர்கள் திருமுறை ஆசிரியர்கள் 63 நாயன்மார்களுடைய குருவர்களாலும் நாயன்மார்களுடைய குருபூசை தினத்தன்று அவர்களுடைய அருள் வரலாற்றை தொடர் சிந்தனையாக நாம் சிந்தித்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையிலே இன்று சிவபெருமானும் புறகு என்று சொன்ன நாயனாரை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். சிவபெருமான் தான் நமக்கு கடவுள், தெய்வம், இறைவன், ஒன்றே குலம் ஒருவனே தேவன், ஒருவன் என்னும் ஒருவன் காண்க, அவர்தான் நமக்கு முழு முதற் கடவுள் அப்படின்னு தெரியும். அப்பேற்பட்ட சிவபெருமானை புறகுன்னு ஒரு நாயன்மார் சொல்லியிருக்கார். ஏன் சொன்னார், எதுக்காக சொன்னார், அவரை பற்றிய சிந்தனையை நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ஒருவர் 500 ரூபா கொடுத்து ஒரு பசுமாடு வாங்கி அதற்கு தீனி போடுறார். நான் வாங்கிய மாடு, அதனால் நான் தான் பால் கறப்பேன் அப்படின்னு அவர் செம்பை தூக்கிக்கிட்டு போனால் பால் கிடைக்காது, பல்லு தான் போகும். அதுபோல் பசுவிடமிருந்து பால் கறக்கணும்னா என்ன செய்யணும்? அதற்கு பிரியமான கன்றை துணையாக அழைத்து கொண்டு சென்று பாலை கறக்க வேண்டும். அதுபோல சிவபெருமானுடைய திருவருளை பெறுவதற்கு அடியவர்கள் துணையின்றி அமையாது. சிவபக்தியிலும் அடியவரிடம் பக்தி புரிவதே திருவருளை பெறுவதற்கு எளிய வழி. மாட்டார் பாருங்க, ஒவ்வொரு நாயன்மார்களும் ஒவ்வொரு விதமாக இருக்காங்க. திருச்சிற்றம்பலம். நீர்வளம், நிலவளம், மலைவளம், குடிவளம் முதலிய எல்லா வளங்களையும் உடையது மலைநாடு. சிவபெருமானை வேண்டி பெருமாதவம் புரிந்து பரசு என்ற ஆயுதம் பெற்ற பரசுராமருடைய நாடு அது. தன் தந்தை சமத்கினியை கொன்ற காரணத்தால் 21 தலைமுறை மன்னர் குலத்தை வதைத்த பரசுராமர் அந்த உதிர நீரால் பிதிர்க்கடன் கழித்தார். பின்னர் கடலால் சூழ்ந்த இந்த உலகை காசிபருக்கு தந்துவிட்டு மேற்கடலை அடைந்தார். மழுவினால் கடலை விலகச் செய்து இதனால் மலைநாட்டை பெற்றார்.
அம்மலைநாட்டை வேதியருக்கு வழங்கிவிட்டார் பரசுராமர். வளமைமிக்க அந்த மலைநாட்டில் விளங்கும் பல ஊர்களில் செங்குன்றூர், திருச்செங்குன்றூர் மிக சிறந்த பழமையான ஒரு திருவூர். அந்த திருவூரில் உழவு தொழிலில் வல்லவரும் வேத ஆகம நெறியில் ஒழுகுபவருமான வேளாளர்களும் மறைவல்ல வேதியர்களும் இனிது வாழ்ந்து வந்தார்கள். நிலமகளது மலர்முகம் போன்று விளங்கும் திருச்செங்குன்றூரில் வேளாண் குலத்தில் அவதரித்தவர் விரண்மீண்ட நாயனார். அகப்பற்று புறப்பற்று என்ற இரு பற்றுக்களையும் அறவே ஒழித்து உரைக்க ஒண்ணாத சிவபெருமானது திருவடிகளை பற்றி நின்றார். நுட்பமான அறிவும் திட்பமான மனநிலமும் கொண்டவர். தனியாத காதலுடன் ஐந்தெழுத்தை ஓதுபவர். திருநீரும் கண்டிகையும் பூண்டு சிவபக்தி செய்து வருவார். நதியும் மதியும் புனைந்த சடை நம்பர் விரும்பி வாழும் திருப்பதிகள் எங்கும் சென்று எம்பிரானை வழிபடுவர். அவ்வாறு வழிபடும் சிவனடியார் திருக்கூட்டத்தை முதலில் தொழுது பின்னரே சிவபெருமானை தொழுவார். அதுவே ஆன்றோர் மரபாகும். பொன்கொழிக்கும் அருவிபாயும் மலைநாட்டை கடந்து ஏனைய நாடுகளில் சென்று ஆங்காங்குள்ள திருக்கூட்டத்தினரை தொழுதும் சிவாலயங்களை சேவித்தும் திரிபுரம் எரித்த வெரிசடை கடவுள் வாழும் திருவாரூரை அடைந்த விரண்மீண்ட நாயனார் புற்றிடம் கொண்ட புராதனராம் பொன்னியரை புகழ்ந்து போற்றினார். திருவாரூர் திருக்கோயில் சிறப்புற்று விளங்குவது தேவாசிரிய மண்டபம். அந்த திருமண்டபத்தில் அடியார் குலாம் இருந்து அரணாமம் ஓதி அன்பு செய்யும் சிவலோகம் போல காட்சியளிக்கும். அந்த கூட்டத்தில் தாமும் ஒருவராக இருந்தார் விரண்மீண்ட நாயனார். நம்பியாரூரர் நாள்தோறும் பூங்கோயில் சென்று புற்றிடம் கொண்ட திருமூலநாதரை வழிபடும் நியதி கொண்டவர். அதன்படி ஒரு நாள் திருக்கோயிலுள் செல்கையில் தேவாசிரிய மண்டபத்தில் குழுமியிருந்த திருக்கூட்டத்தினரை மனதால் தொழுதார். இந்த திருத்தொண்டர்களுக்கு என்னை அடியேனாக செய்யும் நாள் என்னாலோ என்று இறைவனை சிந்தித்து புறவணக்கம் புரியாது நேரே கோயிலினுள் சென்றார். இப்போ நம்பியாரூர் என்ன செய்தார்? அகத்தில் வணங்கினார் அடியார் கூட்டத்தை, புறத்தில் வணங்கவில்லை. அப்போ அடியார்களை கண்டவுடனே அகத்திலேயும் வணங்க வேண்டும், புறத்திலேயும் வணங்க வேண்டும் என்று நம்மளது விரண்மீண்ட நாயனாருடைய அருள் வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நாமெல்லாம் அடியார்களை பார்த்தோன்னே முகத்தை திருப்பிக்கிறோம். இதுதான் நம்மளோட லட்சணம். அப்புறம் எப்படி இறைவனோட அருள் கிடைக்கும்? நாயன்மார்கள் வரலாறு அதுக்காக தான் கேட்கணும், படிக்கணும், பேசணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நம்ம பெரியவங்க. அடியார் கூட்டத்தினின்று ஒதுங்கிச் சென்ற சுந்தரரை நோக்கி சினந்தார் விரண்மீண்டர். இதை பார்த்த விரண்மீண்டருக்கு கோபம் வந்துவிட்டது. திருக்கூட்டத்தை வணங்காது ஒதுங்கிச் செல்லும் வன்தொண்டர் அடியார்களுக்கு பிறகு, இந்த வன்தொண்டர் இருக்காரே அவர் அடியார்களுக்கு பிறகு என்றவர் அம்மட்டோடும் நிற்கவில்லை. இந்த சுந்தரரை வழிதில் ஓலை காட்டி ஆட்கொண்ட சிவபெருமானும் பிறகுனர். அடியவர் பக்தியில் உறுதி பூண்டிருந்த அவர் இத்தனைக்கும் அடியார்களோட பக்தியில் ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர். அடியவர் பக்தியில் சிறந்த விரண்மீண்டர் இறைவரையும் அவ்வாறு தமக்கு தேவையில்லை என்று கூறியது முறையாகுமோ என்று வினவலாம். இறைவரது திருவருள் மயமாக இருக்கும் அவருடைய சொல்லும் செயலும் இறைவனுடையனவே ஆகும். அவர் என்ன செய்தாலும் அதான் சித்தம் சிவமாக்கி செய்தனவே தவமாக்கும், அத்தன் கருணையினால் தொல்நோக்கம் ஆடாமோ அப்படிம்பார் மணிவாசகர். சித்தத்தில் நீ சிவத்தை வைத்து விட்டால் நீ என்ன செய்தாலும் அது தவம். அதுபோல் நம்ம விரண்மீண்டர் சித்தத்தை சிவன்பாலே வைத்திருக்கார். அதனால் அவர் விரண்மீண்டர் எதுக்காக கோவப்பட்டார்? நமக்கெல்லாம் திருத்தொண்ட தொகை கிடைக்க வேண்டும்னு கோவப்பட்டிருக்கார். சாமி அவரை கோவப்பட வைத்திருக்கின்றார். விரண்மீண்ட நாயனார் கூறியதை கேட்ட சுந்தரர் அஞ்சினார். ஆலமுண்ட நீலகண்டரை சிந்தித்து நின்றார். சிவபெருமான் அடியாருக்கு நான் புறம்பாகிவிட்டேனே என்று பெருமானிடம் விண்ணப்பிக்கின்றார்.
அதற்கு தியாகராஜ பெருமான், தில்லைவாழ் அந்தணர்தம் அடியாருக்கும் அடியேன் என்று அடியெடுத்து கொடுக்கின்றார். நம்பியாரூரர் திருத்தொண்ட தொகையை பாடி திருக்கூட்டத்தை வணங்கினார். விரண்மீண்ட நாயனார் சினத்துடன் சிவபெருமானும் பிறகு என்று கூறிய சொல்லே திருத்தொண்ட தொகை பாடுவதற்கு மூலக்காரணமாகும். விண்ணும் மண்ணும் உய்ய சுந்தரரை திருத்தொண்ட தொகை பாடுவிக்கும் பொருட்டு இவ்வாறு கூற இவரை இறைவரது திருவருள் தோண்டியது, திருவருளால் நடந்தது. விரண்மீண்டர் கோவப்பட்டார்னா அது திருவருளால். எதுக்காக கோவப்பட்டார்? நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைக்க வேண்டும் என்பதற்காக கோவப்பட்டார். அவர் கோவப்பட்டதுனால சுவாமி அடியெடுத்து கொடுத்து திருத்தொண்ட தொகை பாட வைத்தார். எல்லாமே சுவாமியோட திருவருளால் நடக்குது. அந்த தொகை பாடினதுனால நம்பியாண்டார் நம்பி வகை செய்தார். சேக்கிழார் பெருமான் விரித்து சொன்னார். சுந்தரரின் திருத்தொண்ட தொகையை கேட்ட விரண்மீண்ட நாயனார் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். இனி சுந்தரருடைய உள்ளம் அடியாரிடத்தில் இருக்கின்றது என்பதை புரிந்து கொண்டு இன்பமடைந்தார். அடியவர்பால் அவர் கொண்டிருந்த அளவற்ற பக்தியைக் கண்டு மகிழ்ந்த சிவபெருமான் நாயனாரை தம்மை பிரியாது வணங்கும் சிவகணங்களுக்கு தலைவராக திகழுமாறு அருள் புரிந்தார். அந்த வகையிலே நம்முடைய விரண்மீண்ட நாயனார் சிவகணங்களுக்கு தலைவராக இருந்து நம்மை ஓய்விக்கின்றார். அடியார்களுடைய பக்தி எவ்வளவு முக்கியம்! அதனால தான் எதுவுமே கேட்காத மணிவாசக பெருந்தகை உன் அடியார் நடுவில் இருக்கும் அருளை புரியாய். அடியார்களோட துணையோடு போனோம்னா இறைவனை எளிதிலே அடையலாம் என்று சங்கம வழிபாடு, குரு லிங்க சங்கம வழிபாட்டில் நம் முன்னோர்கள், நம் அருளாளர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். அடியார்களை கண்டால் வணங்க வேண்டும். அவர்கள் பாதத்தில் விழுந்து வணங்க சொல்லியிருக்காங்க. நீங்கள் பாதத்திலலாம் விழுந்து வணங்க வேணாம், கையெடுத்தாவது கும்பிட்டு திருச்சிற்றம்பலம் சிவாய நம்ம எப்படி இருக்கீங்க ஐயா, இதெல்லாம் பேசணும். பேசினாத்தான் உண்மையான அடியார். அடியாரை பார்த்துட்டு மூஞ்சியை திருப்பிக்கிட்டு போனால் அதனால் இறைவனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்காது என்று விரண்மீண்ட நாயனாருடைய அருள் வரலாற்று நமக்கு சொல்லக்கூடிய செய்தி. ஒவ்வொரு நாயன்மார்களுடைய அருள் வரலாறும் நமக்கு ஒரு செய்தியை சொல்லும், ஒரு கருத்தை வலியுறுத்தும். அந்த வகையில் நம்மளுடைய விரண்மீண்ட நாயனாருடைய அருள் வரலாறு, அடியாருடைய வணக்கம் எவ்வளவு முக்கியம் என்று சொல்லி நமக்கு காட்டுகின்றது. அதாவது திருமூலர் கூட சொல்லுவார், படமாடும் கோயில் பகவருக்கு ஒன்றியில் நடமாடும் கோயில் நண்பருக்கு அது ஆகா. நடமாடும் கோயில் நண்பருக்கு படமாடும் கோயில் பகவருக்கு ஆகமே. நீ இறைவனுக்கு ஒரு தொண்டு செய்தால் அது அடியாருக்கு போகாது, ஆனால் அடியாருக்கு ஒரு தொண்டு செய்தால் அது ஆண்டவனுக்கு போய் சேரும். இதில் எந்த ஐயமும் இல்லை அப்படின்னு திருமூலர் சொன்னது போல் அடியார் தொண்டு மிக சிறந்த தொண்டு என்று நமது விரண்மீண்ட நாயனார் நமக்கு காட்டிய நெறி. அப்படி அடியாருடைய வணக்கம் முக்கியம் என்று சொல்லப்போய் தான் நமக்கு திருத்தொண்ட தொகை கிடைத்தது. இந்த நல்ல நாளிலே நாம் விரண்மீண்ட நாயனாருடைய அருள் வரலாற்றை சிந்திப்பதற்கு நமக்கு துணை செய்த குருவர்களுக்கும் திருவர்களுக்கும் அடியார் பெருமக்களுக்கும் நன்றியையும் வணக்கத்தையும் கூறி நிறைவு செய்கின்றேன். திருச்சிற்றம்பலம். நம்மளது ஏகன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். தொடர்ந்து நாம் நாயன்மார்களுடைய வரலாறு, தொடர்ந்து நாம் சைவ சித்தாந்தம், தேவாரம் பொருளோடு, திருவாசகம் பொருளோடு என்று பல வகையிலே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். அடியார் மக்கள் இணைந்திருந்து கேட்டும் பார்த்தும் பயன்பெறுமாறு அன்போடு வேண்டிக் கொள்கின்றேன். திருச்சிற்றம்பலம்.